நான் எம் பான் கிறிஸ்டின் சொல்றது தவறான அணுகுமுறை. இதுவே ஒருத்தர் நான் வந்து ஒரு பான் இந்து அப்படின்னு அந்த இடத்துல பேசி இருக்கும்போது எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் எழுந்திருக்குமோ அந்த அளவுக்குல 0.1% கூட நான் பான் கிறிஸ்டியன் மதத்தை முன்னிலைப்படுத்தினேன் அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்பலை. இது ஒரு சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட்டுக்கான ஒரு போக்காக தான் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, விஜய் வந்து அவர் பிறப்பிலேயே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு தெரியாத வழி உங்களுக்கு தெரிஞ்சிட போதா? மாணவர்களே போதைக்கு அடிமையாகினவர்கள் ஒரு மாணவன் தகவல் கொடுத்துட்டான் இவன் தான் அப்படின்றதுக்காக கூட்டி போய் கொண்டு இருக்காங்க. இல்லை சார், இது மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ராஜ்மோகன் கவர்மெண்ட்ன்றீங்க எல்லாம் இந்த நாடு அமைச்சராகி வச்சிருக்கு. இந்த நாடும் இந்த வீரப்பா டயலாக் தான் எனக்கு ஞாபகம். நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காரு. ஒருவேளை நடிகர் விஜய் மன்னிக்கணும், முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களே உங்களுக்கு வாய்ப்பு இருந்து என்னுடைய காட்சியை பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த அறிவாளிகள் எல்லாம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சவங்களை கேட்டு ஒரு திட்டமிடுதல் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முதலமைச்சர். அவர் தான் வந்து காவல்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஒருவேளை அது கல்வி நிறுவனத்தில் நடந்த சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால ஒருவேளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு பதில் இருக்கலாம். சம்மந்தமே இல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு. முந்திரி கொட்டை அது மாதிரி தான் எப்பவுமே கொஞ்சம் அவசரமாக வந்து சில நேரங்களில் அவர் கொடுக்குறாரு எல்லாத்தையும். முதலமைச்சரும் அவர் காட்டுற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ், அவர் போய் பார்வையேற்பதாக இருக்கட்டும், பேசுகிற விஷயங்கள் எப்போ தான் பேசுவார், எல்லா நேரம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பேசுகிற ஒன்று ரெண்டும் ரீல்ஸ்க்கான கண்டென்ட் மாதிரி தான் பேசுவார். அது முதலமைச்சர். நமக்கு நடந்திருக்க மாநாட்டில் முதல் கேள்வி, ஏன் பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ளே அனுமதி? ஐடிசி ஹோட்டல்ல இடமே இல்லை பத்திரிகையாளர்களை அகாமடேட் பண்ற அளவுக்கு அப்படின்னு அமைச்சர் நிர்வர்குமார் சொல்லியிருக்காரு. நானும் ஐடிசியில் அரசு சார்பில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஐடிசி ஹோட்டலில் இடம் கிடைக்காத அளவுக்கு சென்னை அவ்வளவு, அதுவும் ஐடிசி ஹோட்டல் வந்து அந்த அளவுக்கு அடர்த்தி ஆயிடுச்சான்னு என்னால் சொல்ல முடியல. அதிகபட்சம் 100 பேர் வந்தா கூட அகாமடேட் பண்றதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன தப்பு இருக்கு? ஆனா தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, குப்பம்ல வந்து விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை வந்து ஆந்திர அரசு முன்னெடுக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு ஆதாரம் இல்லாம எதையும் வந்து கிளப்பாதீங்க, பேப்பர் ஆதாரம் சோசியல் மீடியா வச்சுலாம் நீங்க எதுவும் கேள்வி எழுப்பாதீங்க, ஆதாரம் தான் நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளரை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கே ரீல்ஸ் போட்டு முஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னவங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால காஞ்சிபுரத்துக்கு பலமா பலவீனம்? 2 விஷயம் சொல்கிறேன். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பூம் கிளப்பணும்னு திமுக அந்த மாதிரி பண்ணிருச்சு. அங்கே வந்து திமுகவினருடைய நிலங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இப்போ முடிக்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷன், யூனியன் கவர்மெண்ட்டில் தயாநிதி மாறன் அவர்களும் வில்சன் அவர்களும் எம்பிஸ் வந்து ஒருத்தர் லோக்சபாவில் ஒருத்தர் ராஜ்யசபாவில் கேட்ட கொஷினில் ஏர்போர்ட்டு பற்றி மாற்றுவதோ இல்லை இது வேண்டாம் என்பதற்கோ தமிழ்நாடு அரசு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நோ சச் கம்யூனிகேஷன். அப்போ இதுவும் ஒரு பித்தலாட்டம் முறை. வேணான்னா வேணாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீ போறான்ன பிறகு கொடுத்துட்டு போயிடறாங்க. இல்லை, அங்கே ஆக்சுவலி அவங்க பிளானே வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. அங்கே ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறோம், அங்கே ஒரு புது சிப்கார்ட் கொண்டு வர்றதை பற்றி அரசு கன்சிடர் பண்ணுதுங்கிற ஒரு செய்தியும் வருது. விஜயோடைய போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை வந்து வெளியேற்றக்கூடாதான் இருந்தது. அவங்க அதை வச்சு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சிப்கார்ட் கொண்டு வரும்போது மக்கள் வெளியேற்றப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவர் ஏதோ கடையெல்லாம் மூட்டன்னு இப்போ 50,000 கோடி வருவோன்னு எப்படி சொல்லியிருக்காரு? இல்லைங்க சார், இப்போ கடையை மூணுனா வியாபாரம் குறைக்கணுமா வேணாதா? அது மக்கள் கன்சப்ஷனை கம்மி பண்ணுற மாதிரி தெரியலீங்க. இல்லைங்க, அவர் சொன்னது அப்படி தானே. இப்போ நீங்கள் கடையை மூடுறன்னா எதுக்கு மூடுறதா இருக்கணும் சார்? இந்த கடை மூடனா இன்னொரு கடையில் அக்சஸ் இல்லாமையே போயிடும். எனக்கு தெரியுதுங்க, உங்களுக்கு தெரியுதுங்க. அண்ணன் சொன்னது என்ன சொன்னார்? கடையை மூட போகிறேன், கடையை மூட போகிறேன்னா எதுக்கு மூட போகிறாரு? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து முதலீட்டாளர் மாநாட்டை வந்து கவர்மெண்ட் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சர்ச்சை இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னப்பட்ட ஒரு கம்பெனியுடைய ரிப்போர்ட்டை வந்து இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தா அவங்க ரைஸ் பண்ணியிருக்க கேபிட்டலே ஒரு 1 lakh.
அதாவது வந்து ஒரு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியை தான் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்க தான் தூத்துக்குடியில் வந்து டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து இவ்வளவு கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி அது ஒரு சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட் வந்து முதலீட்டை ஈர்க்கறதுல ஏதோ ஒரு விஷயங்கள்ல தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க இது ஒரு ரீல்ஸ் ஒரு அரசாக நடக்குது. ரீல்ஸுங்களை வைத்தே அரசியல் பண்ணி அதை வச்சே ஆட்சிக்கு வந்தது. அந்த மோகம் மாறாமையே முதலமைச்சரும் அவர் காட்டுற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ், அவர் போய் பார்வையிடுறதா இருக்கட்டும், பேசுகிற விஷயங்கள் எப்போ தான் பேசுவார், எல்லா நேரம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பேசுகிற ஒன்று ரெண்டும் ரீல்ஸ்க்கான கண்டென்ட் மாதிரி தான் பேசுவார். அது முதலமைச்சர். நமக்கு கிடச்சிருக்கிற தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு ரீல்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும்ன்ட்டு உலக முதலீட்டாரெல்லாம் ரீல்ஸ் போட்டு கூப்பிட்டவங்க. அவங்க எப்பேற்பட்ட சாதனையாளர் பாருங்கள். உலக முதலீட்டாளர்ன்றது வந்து இங்கே லட்சக்கணக்கான கோடிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தான் இது திரு மு.க. ஸ்டாலின் எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது 2030 $1 trillion பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும்னு ஒரு அளவீடு வச்சு அதை கொண்டு வந்துட்டுருக்காரு. அந்த பாத்தை அவர் டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டார். இது சாத்தியமானு வந்து எதிர்கட்சியில் இருந்த திரு KP முனுசாமி இதில் எதெல்லாம் எப்படி சாத்தியம், எஸ்டிமேட்டடுன்னுவாங்க, அதாவது ரிவைஸ்டு இல்லை, எஸ்டிமேட்டட்லேயே 2027 வரைக்கும் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இது ப்ரொஜெக்டட் வருமா அப்படிலாம் கேள்வி எழுப்பினார் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடரில். அப்போ நான் கூட பேசும்போது சொன்னேன், முதலீடுகள் எங்கே அப்படின்னா, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கான முதலீடுகள், ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம முதலீட்டை இழுக்க முடியும். ஆனால் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்குற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே 2 வகையில் பார்க்குறாரு. ஒன்று வந்து பொதுவாக சொல்லுவாங்க 3Mன்னுவாங்க, ஒன்று வந்து மேன் மிஷின் மெட்டீரியல்னு வாங்கினேன். அந்த மேன்றது யார்? வெறும் மனுஷன், ரோபோ மாதிரி நிற்க போகிறவங்களா? அறிவார்ந்த மனிதன், செயல்திறமிக்க ஒரு மனித திறன் கொண்ட மனித வளம் அப்படின்றத உருவாக்குவதற்காக பல்வேறு திட்டங்களை கல்வித்துறையில் முதலமைச்சராக இருந்தபோது பல திட்டங்களை வகுத்து அதில் அவர் வந்து முதலீடுகள் செய்திருக்காங்க. முதலீடுகள் எப்படி இருக்குன்னா, வருகிற காலங்களுக்கு ஏற்ப ஒரு என்ன சொல்ற அதாவது முன்னெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை, ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு என்று உருவாக்கிட்டு வராங்க. அதனால் திஸ் இஸ் பெஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்றத நான் பேசணும். நாம் $1 trillion நோக்கி 2030 அப்படின்னு வச்சா 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் இவங்க வைக்கிறாங்க. இந்த 1.5 ட்ரில்லியன்றது எப்படி சாத்தியமா? இந்த ரோட் மேப் இருக்கவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வரவேற்கிறேன். தாவேக்காவுடைய அரசு இந்த இலக்கை நோக்கி பயணிக்குமே என்றால் நான் வரவேற்கிறேன். ஆனால் நேற்று நடந்திருக்க மாநாட்டில் முதல் கேள்வி, ஏன் பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை? ஊடகங்களுக்கு ஏன் முழுமையான ரிப்போர்ட் கொடுக்கல DIPRலேருந்து? 3வது, என்னென்னலாம் நிறுவனங்கள் வந்தாங்க ஒப்பந்தம் போடுறதுக்கு MOU சைன் பண்ணாங்க? ஐடிசி ஹோட்டல்ல இடமே இல்லை பத்திரிகையாளர்களை அகாமடேட் பண்ற அளவுக்கு அப்படின்னு அமைச்சர் நிர்வர்குமார் சொல்லியிருக்காரு. நானும் ஐடிசியில் அரசு சார்பில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஐடிசி ஹோட்டலில் இடம் கிடைக்காத அளவுக்கு சென்னை அவ்வளவு, அதுவும் ஐடிசி ஹோட்டல் வந்து அந்த அளவுக்கு அடர்த்தி ஆயிடுச்சான்னு என்னால் சொல்ல முடியல. அவர் சினிமா ஷூட்டிங் ஏதோ நடக்குதுன்னு ஏதோ கூட்டம் வந்துருக்கலாம், அவங்க ரசிகர்கள் கூட்டம் வந்திருந்தனால நம்ம பொறுப்பு இல்லை. ஆனால் அப்படியே இருந்தாலும் ஒரு முதலீட்டாளர் மாநாட்டுக்கு அப்படிலாம் வராது. ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் நடத்துதுன்னா அப்படி இருக்காது. இல்லை, பத்திரிகையாளர்கள் அதிகமாக வந்துருவாங்க, அவங்களை அகாமடேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. 1000 பேர். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல கூட அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான பத்திரிகையாளர்கள், அதுவும் கவர்மெண்ட்டுடைய பாஸ் வச்சிருக்கவங்களால மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியும். அக்ரெடிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எத்தனை பேர் அக்ரெடிடேஷன் கொடுத்து வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 20 பேர் 30 பேர், அதிகபட்சம் 100 பேர் வந்தா கூட அகாமடேட் பண்றதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் பொய். ஏன் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆராய்வு பண்ணி பார்த்தா, திமுக அரசு முந்தைய அரசு எடுத்த முன்னெடுப்புகளில்
யாரெல்லாம் முறையாக கலந்து கொண்டு ஒப்பந்தம் செய்வதற்கு முன்வரேன் என்று இருந்தார்களோ அவங்கள தான் இப்போ அழைக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங். ஏங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே திமுக அரசில் முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாமே டாக்குமெண்டட், எதையுமே மறைக்க முடியாது. ஒரு நிறுவனத்தை சொல்கிறீங்கன்னா அந்த நிறுவனம் முன்னாடியே போடப்பட்டிருக்குன்னா அதோட டாக்குமெண்டேஷன் இருக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தடுக்கணும். அப்போ ஊடகங்கள் உள்ளே வரக்கூடாது, அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வரலாறுலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இப்பதான் நடக்குதுன்னு ஊடகத்துறையில பேச்சு நிலவுது. முதலமைச்சர் ஈவன்னா ஊடகங்களுக்கு அதை கவர் பண்றதுக்கான ஸ்பேஸுங்கிறது இது வரைக்கும் எல்லா சிஎம்க்கும் அந்த ஸ்பேஸுங்கிறது இருந்தது. ஒரு அரசு நிகழ்ச்சி, முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஊடகங்களுக்கான இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும். இப்போ ரோட்ல வந்து நிக்க வைக்கிற சூழலை வந்து இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இது இப்போ மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி 2-3 முதலமைச்சருடைய ஈவெண்ட்ஸ் நடந்தது, அங்கேயும் வந்து நடந்திருக்கு. கேட்டா அவங்க வந்து ஃபீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, நாங்க வந்து லைவ் ஃபீடை வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துறோன்ட்டு. இதே மாதிரியான ஃபீட் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட அரசு தரப்புல இருந்து ஸ்ட்ரீமிங்கான விஷுவல்ஸுங்கிறது தனியா கொடுப்பாங்க. அதே சமயத்துல ஊடகங்களையும் அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேஷனுக்காக அவங்களுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க வந்து மொத்தமா ரிப்போர்ட்டர்ஸை வந்து அலோ பண்ண முடியாது, நாங்க விஷுவல்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஊடகங்களை வந்து ஜஸ்ட் ஒரு பிஆரா தான் யூஸ் பண்றாங்களே தவிர ஒரு ஊடகவியலாளர்கள் கிட்ட வந்து இது எங்கன்னா நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இவங்க மறுக்கிறாங்க. இல்ல, அதுக்கு காரணம் இருக்கு. ஊடகவியலாளர்கள் எல்லோரும் ஓனர்ஸ் இல்லை. சேனல்ஸோட ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா அவர் கூட்டு உட்காரிச்சு பேசிடலாம். சேனல் ஓனர்ஸ் இல்லை, இவங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள். இவங்கக்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னா, ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பார்கள், என்ன நடந்திருக்குன்னு கேட்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, என்னென்ன நிறுவனங்கள் கேட்பாங்க, எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ முதலீடுகள் கேட்பாங்க. உங்களோட முதல் கேள்வியின் போதே இந்த கேள்வியில் முதல் தொடக்கும் போதே என்ன கேட்டீங்க? வெறும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம் லைட் ஹவுஸ் க்ரீன் டேட்டா சென்டர்ன்ற பேரில் ஒன்று தொடங்கப்படுது. அது தொடங்கி 2 வருஷம் கூட ஆகல, ரொம்ப பெரிய அளவில் பண்ணாத ஒரு நிறுவனம். அதான் 1 lakh தான் கேபிட்டலே இருக்குன்னாலே முடிஞ்சு போச்சு. அது ஒரு குறு நிறுவனம் தான், அவ்வளோதான். சட்டப்படி பார்க்கும்போது அந்த நிறுவனம் வந்து 10,000 கோடிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வரப்போது தூத்துக்குடிக்குன்னு சொல்லி திருநெல்வேலிக்கு தான் அல்வா கொடுப்பாங்க, தூத்துக்குடிக்கு அல்வா கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தாவேக அரசு. அது பெரிய சாதனை தான். ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. 2014 போது பாஜக அரசு ஃபார்ம் ஆச்சு மோடி தலைமையில். அது கொஞ்ச நாள் கழித்து ஜெய்ஷான்னு ஒருத்தர் சில லட்சம் போட்டு தான் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். இப்போ அது ஆயிரக்கணக்கான கோடிக்கான நிறுவனமாக மாறி இருக்கு. அந்த மாதிரி அந்த கம்பெனி கூட மாறலான்னு தாவேக அரசு நினைக்குதோன்னு தெரியல. அதுக்காக கொண்டு வரப்பட்ட நிறுவனமாக அதுன்னு எனக்கு தெரியல. சட்டமன்றத்தில் செய்தித்தாள்கள், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள், இதை வச்சு எந்த கேள்வியும் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கு? செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளோ இல்லை ஊடகத்தில் வரதோ கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா அதன் மூலமாகத்தான் எல்லா அந்த பேரவை உறுப்பினர்களுக்கும் எல்லாமே அரசுக்கு உள்பட ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கிற செய்திகள் தான் முதல்ல கிடைக்கிது. நான் என்ன கேட்குறேன், இப்போ தூத்துக்குடியில் ஒரு இது மாதிரி கொல்லப்பட்டாங்க, கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவை, முந்தா நாள் கோவையில் ஒரு கல்லூரி மாணவர் வந்து கஞ்சா பயன்படுத்துகிற, போதைப்பொருள் பயன்படுத்துகிற மாணவர்கள் கும்பலால், அது ஒரு ரவுடி கும்பல்னு சொல்ல முடியாது, மாணவர்களே போதைக்கு அடிமை ஆகினவர்கள், ஒரு மாணவன் தகவல் கொடுத்துட்டான் இவன் தான் அப்படின்றதுக்காக கூட்டி போய் கொண்டு இருக்காங்க. இல்லை சார், இது மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே. ராஜ்மோகன் கவர்மெண்ட்டுட்டீங்க, அவர் தான் பதில் சொல்லியிருக்காரு. அதான் ராஜ்மோகனை கவர்மெண்ட்டுட்டீங்க. அவர் சொல்கிறது தப்புன்றது அப்புறம் முதல்ல அவர் சொல்லியே இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் விவாதமே எடுத்துக்கொள்ளவில்லை, கவன தீர்மானம் ஒன்லி மென்ஷனிங்ன்ட்டு தெளிவாக ஸ்பீக்கர் சொன்னார். சொன்ன பிறகு வந்து சொல்கிற அறிவாளி பாருங்கள். அவர் ஸ்பீக்கரே சொல்கிறாரு, அரசு தயாராக இல்லை, நீங்கள் கொடுத்ததை காலையில் மென்ஷனிங் கொடுத்தீங்க, கொடுத்ததை நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கோம், அது காவல்துறை சம்மந்தப்பட்ட, சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட. அதை தான் கேட்குறேன். பதிலே யார் நடந்ததுங்கிறது ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை.
அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முதலமைச்சர். அவர் தான் வந்து காவல்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஒருவேளை அது கல்வி நிறுவனத்துல நடந்த சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால ஒருவேளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு பதில் இருக்கலாம். சம்மந்தமே இல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு. முந்திரி கொட்டை அது மாதிரி தான் எப்பவுமே கொஞ்சம் அவசரமாக வந்து சில நேரங்களில் அவர் கொடுக்குறாரு எல்லாத்துலேயும். அவரோட இயல்பே அதுவாக இருக்குது. முதல்ல அதுக்கு ஸ்பீக்கர் அலோவே பண்ணல, இன்றைக்கி விவாதமே கிடையாதுன்ட்டார். ஆனாலும் நாங்கள் மென்ஷனிங் பண்ணணும்னு சொன்னோம், மென்ஷனிங் வரைக்கும் பண்ணுங்கன்ட்டார். மென்ஷனிங்கிறது வந்து இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குன்னு அவையோடைய கவனத்தை ஈர்க்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இதை காலம் தாழ்த்தி கொண்டு வரக்கூடாது, அதுக்குள்ளார அதோட டெவலப்மெண்ட் வேற ஆகும். இவ்வளோ விவரம் பெருசாக நடந்திருக்கு, அப்போ சட்டமன்றம் நடக்கும்போது கூட இந்த எதிர்கட்சி கேட்கலையேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ மக்களும் எதிர்பார்ப்பாங்க. சரி, இந்த செய்தி எங்கேருந்து கிடைச்சதுன்றீங்க? ஊடகங்கள் மூலம். அப்புறம் ஆனா தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, குப்பம்ல வந்து விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை வந்து ஆந்திர அரசு முன்னெடுக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு ஆதாரம் இல்லாம எதையும் வந்து கிளப்பாதீங்க, பேப்பர் ஆதாரம் சோசியல் மீடியா வச்சுலாம் நீங்க எதுவும் கேள்வி எழுப்பாதீங்க, ஆதாரம் தான் நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளரை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கே ரீல்ஸ் போட்டு முஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னவங்க இவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் சட்டப்பேரவைக்குள்ளே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு வெக்கப்படுற வேதனைப்படுற அப்படின்ற கொடுமையான விசுவோட டைலாக் மாதிரி நிறைய சொல்லும் பொழுது நம்ம கொடுமையாக இருக்குது. அதாவது பேப்பர்ஸ் அண்ட் இது டாக்குமெண்டேஷனில் குற்றச்சாட்டுகளுக்கு வருகிற பொழுது ஆவணமாக கொண்டு எதை நீங்கள் டாக்குமெண்டேஷனாக காட்டுறீங்களோ எவிடென்ஷியலோ அதை ஸ்பீக்கர்கிட்ட முன்னாடியே காமிச்சு எவிடென்ஷியலாக காட்டணுன்றது தான் ப்ரொசீஜர். குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கிறீங்க எதுலன்னே தெரியல அப்படின்னா அப்போ யார் மேலே குற்றச்சாட்டப்பட்டவங்களோ அவர் பதில் கொடுக்கறதுக்கான உரிமை இல்லாமல் ஆகிடக்கூடாது, அதுக்கான கால அவகாசத்துக்காக. அதனால் முன்னாடியே நீ ஆவணத்தை கொடுத்தா இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குங்க, அரசை கவனிப்பு கொடுக்குறாங்க, இல்லை குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்காங்க, விவாதத்தில் வைக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம். இல்லை எந்த பேப்பரில் வந்திருக்குன்றது சொல்கிறதுக்காக, இதெல்லாம் தான் ஒரு காரணங்களுக்காக விதிமுறைகளை நிர்ணயிக்கிறாங்க. அரசுக்கிட்ட கோரிக்கை வைப்பதற்கோ இல்லைனா ஐயோ நம்ம ஊருக்கு வர வேண்டியது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கன்னு சொல்கிறதுக்கோ சட்டமன்ற உறுப்பினர் எந்த அடிப்படையில் அப்புறம் பேச முடியுன்றீங்க? எதை வச்சு பேச முடியும்? அப்போ இப்போ அவங்க கேட்டாங்க, எப்படிங்க முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நீங்கள் ஈர்க்கப்பட்டதெல்லாம் வந்து நான் ரீல்ஸ் போட்டேனே, அது கீழே எவ்வளோ கண்டென்ட் வந்து தெரியுமான்னு போட்டாங்க. அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க போட்ட ரீல்ஸுக்கு முதலீட்டாளர்களே வாருங்கள், தமிழ்நாடு வந்து சூப்பராக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நல்லா நடக்கும்னு இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கிறதுக்கு ஒரு டிவியில் ஆடு போடுவாங்க. அந்த மாதிரியே பேசுனாங்க அவங்க. ஒசூரில் வந்து எப்படின்னா ஒரு பெரிய தொழில்பேட்டைக்குள்ள ஒரு நகரமாக மார்த்தந்தே வந்து கலைஞர் தான். அது வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை ஒரு பெரிய அளவில் அது டெவலப் ஆகாமல் இருந்தது ஒரு காலகட்டத்தில். கலைஞர் தான் அங்கே வந்து தொழில்பேட்டையை உருவாக்குனார். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிலாம். அங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கட்டமைப்புகள் வந்து மிக சிறந்த ஒரு தொழில் நிறுவனங்கள் கொண்ட ஒரு மாநகரமாக மாறி இன்னைக்கு மாநகராட்சி பெரிய க்ரோத் இருக்கிற ஒரு ஊர் ஒசூர். இட் இஸ் ஹைலி காம்படிஷன் டு தி பெங்களூர். அதனால தான் திரும்பவும் முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து நமக்கு ஒசூரில் கண்டிப்பாக வேணும் ஏர்போர்ட் அப்படின்ற ஃபுல் ப்ரொப்போசல், லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எல்லா நார்ம்ஸோடு நம்ம கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா பெங்களூருக்கும் ஒசூருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்றது நமக்கு வேலை இல்லை. இது ஒரு இங்கே வந்துடுச்சுன்னா என்னென்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குது, அதே கிளைமேட்டிக்கல் உள்ளது. ஆனால் பெங்களூரில் ஹைலி இன்றைக்கி வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் உள்ள ஒரு இடம் ஆகிடுச்சு, பொல்யூட்டட் ஆகிடுச்சு. ஒசூர் இஸ் நாட் லைக் தட். ஸோ டெஃபினட்டாக இப்போ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் பேஸ்டு இண்டஸ்ட்ரினா அங்கே இருக்குது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்க்ளைன் டு கம் டு ஒசூர்ன்ற நிலைமை உருவாக்கியிருக்கு. இந்த சூழலை சரியாக பயன்படுத்தினா ஒரு பெரிய முதலீடுகளும் பெரிய வேலைவாய்ப்புகளும் அதன் மூலமாக வரக்கூடிய மாநிலத்தின் வருவாயும் பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடுன்றதுக்காக தான் ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் வந்தே ஆகணும்னு இருந்தது. அதை அப்படியே விட்டுவிட்டாங்க தாவேக அரசு. எவ்வளோ பெரிய
அதாவது கையில் இருந்ததை நழுவு விட்டாங்கன்னு வாங்க பாருங்கள், அதை செஞ்சுருக்கு. இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் உடனேலாம் கிடைக்கிற விஷயம் இல்லை, உடனே நடக்கிற விஷயம் இல்லை. இதை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய கடுமையான போராட்டம் நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டியவர் தொழில்துறை அமைச்சராகவே இருக்கிறவரே, அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கிறவர், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒசூர்லேருந்து போயிடுச்சேன்னு பதறி போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டால், ஒன்று அதை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லு, அது கைவிட்டுற மாட்டோம்னு சொல்லுங்கள், எங்கள் முயற்சிகள் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு குப்பத்தில் ஃபார்ம் ஆகிருக்கிற விஷயத்த நியூஸ் மீடியாவில் பார்த்து சொல்லாதேன்னு சொன்னால், எந்த அறிவாளி இவங்களாம்? ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு மிரட்டுறது, ஒழுங்காகவே இங்கிலீஷ் பேச தெரியாமல் பசங்களை வந்துட்டு அரசு பள்ளியில் படிக்கிற தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களை வந்து மிரட்டி பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிற அறிவு ஜீவிகளெல்லாம் இந்த நாடு அமைச்சராக்கி வச்சுருக்கு. இந்த நாடும் இந்த வீரப்பா டயலாக் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட்டை இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால் காஞ்சிபுரத்துக்கு பலமா பலவீனமா? ரெண்டு விஷயம் சொல்கிறேன். காஞ்சிபுரத்துக்கான பலம் பற்றிய கேள்வியே கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அவசியமான ஒன்று என்பதை முதல்ல புரிஞ்சுங்க. தலைநகருக்கு தான் எல்லாரும் வரணும் போகணும், அங்கே தான் நடக்குது. அப்போ இங்கே வந்து பேசஞ்சர் ஹேண்ட்லிங் அண்டு இது கூட்ஸ் ஹேண்ட்லிங் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்காது. அப்போ இதுக்கான ப்ரொவிஷன்ஸில் கணக்கெடுக்கும்போது இப்போ இருக்கிறது வந்து பத்தலை. இது இப்போ கண்டுபிடிக்கல, 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னும் சென்னையோட ஏர்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, சின்ன சின்ன எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்ருக்குமே தவிர அதை தாண்டி இல்லை. அண்ட் மோரோவர் இந்த ஹேண்ட்லிங்கிற இதில் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ரன்வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, அடுக்கி வைக்கிறதா, ஏர்போர்ட் ஃப்ளைட் நிற்கிறதா, அதல்ல ரன்வே. அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக வைக்கிறான். க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுன்ற அந்த கான்செப்ட் வரும்போது தான் ரன்வே ஷுட் பி 2 ரன்வேஸ் கம்பல்சரி இருக்கணும். அட் எ டைம் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட்டு ஃப்ளைட் இருக்கு பாருங்கள், அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்ட் ஆகிறதுக்கான ஏர்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் எல்லா நாட்டிற்கான போக்குவரத்துக்கு வசதி கொண்டதாக மாறும். அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு இங்கே லேண்ட் பண்ணவும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் இப்போ சென்னையில் கிடையாது ஃப்ளைட். இது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. சென்னை தான் பிக்கெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதிலே இல்லைன்னா வேறு எங்கே இருக்குது? நீங்கள் ஒரு பிக்கெஸ்ட்டு ஃப்ளைட் இருக்குன்னா அது நம்ம இப்போ வந்து அதுக்கு அடுத்த ரேங்கில் இருக்குது தான் இப்போ இங்கே லேண்ட் ஆகும். இது எல்லாம் நீங்கள் வந்து பெங்களூர் போயிட்டு போகலாம், ஹைதராபாத் போயிட்டு போயிடலாம், கிட்ட இருக்குலாம், இல்லைன்னா டெல்லி போயிட்டு போயிடலாம். இந்த கதை தான் இருக்குது. ரஷ்யாவுக்கு இங்கேருந்து இருக்கான்னு கேளுங்களேன், கிடையாது. ஏரோஃப்ளாட்டு அவன் தான் அங்கே தான் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. சென்னையிலேருந்து ரன் ஆகி ஒரு காலத்தில் இருந்தது. அது அப்புறம் அவன் சைஸஸை இன்க்ரீஸ் பண்ண பிறகு கிடையாது. ஒரு காஞ்சிபுரத்தை ஒரு பெரிய அளவில் இருந்த ஒரு பெரிய பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து விஜய் ரத்து பண்ணி காப்பாற்றியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து தாவேகா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது முதல் விஷயம் விவசாய நிலங்களை பாதுகாத்தல் அப்படின்ற விஷயம் வந்தால் யாரையும் இங்கே குறை சொல்லி இங்கே தேவையில்லை. திமுகவுக்கு இவங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இல்லை. சரி, ஒரு கொல்கத்தாவா சென்னை ஆயிட்டு இருக்கா? எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரீயான ஒரு பாலிசிஸ் இல்லாம இருந்ததுனால 50 வருஷத்துக்கு முன்னாடி உச்சத்துல இருந்த கல்கத்தா இன்னைக்கு வந்து அந்த மேப்லயே இல்லை, அவங்க அந்த ஃபீல்ட்லயே இல்லை, அந்த போட்டிலேயே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி சென்னை போயிட்டு இருக்கா, தமிழ்நாடு போயிட்டு இருக்கா. நிச்சயமா. எப்படின்னா இது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எடுத்துக்கிற முயற்சி என்பது வேறு. அவங்க சமூக சிந்தனையோட ஒரு பொதுவான அவங்க எதிர்ப்புகள் தெரிவிப்பது மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏர்போர்ட் வேணுமா வேணாமா, அவ்வளோதான் முதல் கேள்வி. தேவை அப்படின்னா எங்கே இடம், இரண்டாவது கேள்வி. அதுக்கு சாத்தியமான இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு வரும்பொழுது இங்கேருந்து எதுவுமே விழுப்புரம் தாண்டியாக வைப்பீங்க சென்னையோட ஏர்போர்ட்டை. அட்லீஸ்ட் ஒரு 70
ஒரு 50 கிலோமீட்டர் ஏரியால ஒரு 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது ஒரு 50 கிலோமீட்டர்ல தான் பாக்குறாங்க. 40 கிலோமீட்டர் கூட வராது ஏரியால டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலும் அதுக்கு ஏற்ற ஒரு சூட்டபிள் பிளேஸை தேடும் போது அவங்க வந்து ஃபீஸிபிள் ரிப்போர்ட்டுன்னு கொடுப்பாங்க. யாரு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து டெக்னிக்கல் ஃபீஸிபிள் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த நிலத்தோட தன்மை, அதை சுற்றிலும் குன்றுகள் இருக்கக்கூடாது, சின்ன மலைகள் இருக்கக்கூடாது, இது மாதிரி பல விஷயங்கள் பாதுகாப்பு சார்ந்த எல்லா லெவல்லையும் அவங்க பார்த்து சூஸன் பண்ண இடம் தான் பரந்தூர் ஏர்போர்ட். அதில் விளைநிலங்கள் அதிகமாக உள்ள இடங்களாக பார்க்குற பொழுது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட கிராமங்களும் உண்டு, மறுப்பதற்கில்லை. அதை கடந்து மிகப்பெரிய எதிர்ப்புக்குரிய இடமாக இருக்கக்கூடிய வசிப்பிடமாக இருக்கக்கூடிய ஹேபிட்டன்ட்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஒரு குறிப்பிட்ட இடமா ஏகனாபுரம் போன்ற பகுதிகள். இங்கே விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் என்று இருந்தால் 1700 ஏக்கருக்கு லேண்ட் அக்விசிஷன் நடந்திருக்காது. ஓ, அவ்வளோ நடந்துருச்சு. நமக்கு தேவையானது 5000 ஏக்கர்னா அதில் அரசுக்கு சொந்தமான இடமே கிட்டத்தட்ட 1800 2000 ஏக்கர் இருக்குங்க. ஓ, அதனால இன்னும் மக்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான அக்யூசேஷன் வந்து கம்மியாகும், குறையுது. வேற எங்கன்னா போனா நான் 5000 ஏக்கரும் நீ எடுக்கணும். இங்க 1000 ஏக்கர் ஆல்ரெடி இருக்கவே 1800 இருந்து 2000 வரைக்குமே இருக்கு. அப்ப 1/3 நமக்கு கிடையாது, 2/3 தான் நம்ம லேண்ட் அக்விசிஷன் எடுக்கணும். அப்ப எடுக்கும்போது பாதிப்புகள் குறைவா இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. அது இயல்பு. அரசு அதில் ஹையஸ்ட் இந்த அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுன்றத அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அட்வைஸ் கொடுத்ததன் அடிப்படையில் மக்கள் திருப்தி அடைவே தான் 1700 ஏக்கர்கள் இன்றைக்கி லேண்ட் அக்விசிஷன் முடிச்சாச்சு. இன்னும் போனால் ஒரு 1000 ஏக்கர் 1300 ஏக்கர் தான் தேவைப்படும். இந்த 1300 ஏக்கர் தான் இன்னும் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட வில்லேஜஸோ குறிப்பிட்டவர்களோ எதிர்ப்பதை யாருமே உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் அதில் மாறுபடலை. ஒரு விவசாயி கோவப்பட்டாலோ ஒரு விவசாயி எடுத்தாலோ நியாயம்தான். ஆனால் ஒரு அரசு 2 பார்வையில் பார்க்கணும். வளர்ச்சின்றதும் அவசியம், விவசாயிகளையோ இயற்கையோ மேம்படுத்த வேண்டியதிலும் அவசியம். யாரை எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றது தான் இருக்குங்க. யாரையும் அடக்கி யாரையும் எதிர்த்து யாரையோ ஒடுக்கி செய்யணும்னு சொல்ல. காம்ப்ரமைசிங் ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கே தேவைப்படுது வளர்ச்சிக்கு. அதனால் ஒரு சில ஊர்கள் எடுக்க வேண்டி வருது. அப்போ அந்த வருத்தங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சரிப்படுத்தணுன்றதுக்கான முயற்சிகளை ஒரு அரசு எடுக்கணும். எடுத்ததன் அடிப்படையில் தான் 1700 ஏக்கருக்கு நீ நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கு. பழைய ஆக்ட் படியில் புது சட்டத்துப்படினா ரிஜிஸ்ட்ரேஷன், பழைய சட்டத்தின்படினா எடுத்துக்கிறேன், கோர்ட்டில் உனக்கு வேணா பணம் கொடுத்துறேன், இல்லைன்னா நீ கோர்ட்டில் போய் வாங்கிக்கோ. அந்த சட்டம் அப்போ. இப்போ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா என்னது, தொகையே அவருக்கு ஒயிட்டாவே கொடுத்துருது, அவரே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லேயே எழுதி கொடுக்குறது நில உரிமையாக. அந்த மாதிரி ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே 1700 ஏக்கர் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா முடியாது. நீ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் 2 ஆப்ஷன் தான். நீ கோர்ட்டுக்கு போறியா, நீயே எழுதி கொடுக்குறியா. 2 ஆப்ஷன். கோர்ட்டுக்கு போறேன்னா நீ வேற அங்கே வந்து எனக்கு லேண்டுக்கு இவ்வளோ வேல்யூ அவ்வளோன்னு நீ கேட்கலாம். அரசு இவ்வளோ நிர்ணயிச்சிருக்கு, இந்த வேல்யூ ஒன்று பிடிச்சிருக்கா பாரு, இருந்தால் நீயே எழுதி கொடுன்னு கேட்கறது லேண்ட் அக்விசிஷனில் வருது. இப்போ இது 2013 ஆக்ட் படி பண்ணுறாங்க, பண்ணி இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் தான் வேணும். இதில் என்னன்னு புரிதலோடு செய்ய வேண்டிய கடமை தாவேக்காரருக்கு இருக்கு. சும்மா நான் வந்தேன் அதை வரைச்சுனா மாதிரி ஒரு அறிவு அதிகமாக உள்ள ஆளை நான் பார்த்தே இல்லை. ஒரு பொங்கி வழியுது அவருக்கு. அவ்வளோ அறிவு இருந்தால் நாட்டுக்கு நல்லதில்லை, புரியுதுங்களா? அதனால தான் விஜய் அவர் இதெல்லாம் காட்சியெலாம் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நடிகர் விஜய் மன்னிக்கணும், முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்து என்னுடைய காட்சியை பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த அறிவாளிகளெல்லாம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சவங்களை கேட்டு ஒரு திட்டமிடுதல் வேணும். ஸோ இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பூம் கிளப்பணும்னு திமுக அந்த மாதிரி பண்ணிருச்சு. அங்கே வந்து திமுகவினருடைய நிலங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், இது நிறைய பேருக்கு தெரியதே இல்லை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. 5000 ஏக்கரில் ஒரு 1800 2000 ஏக்கர் கிட்ட 1800 ஏக்கர் அரசு சொந்தமானது இருக்குது. மீதிலாம் அந்த நிலம் வந்து வேல்யூ கம்மின்னு தானே ஒத்துக்க மாட்டேன்னுவாங்க. அரசுக்கு சொந்தமான இடம், சாரி, ஒரு நில உரிமையாளர்
எனக்கு உரிய வேல்யூ கிடைக்கலாம், எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. ஒரு 3 மடங்கு ஒரு கால்குலேட் பண்ணி 2.5 to 3 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கலான்னு சட்டத்தில் இருக்கிறதுனால ஹையஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு முன் வந்து கொடுக்குது. அதனால தான் அவங்க பரவாயில்லப்பா ஓரளவுக்கு மன நிறைவாக இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பக்கத்தில் ஏற்கனவே நிலத்துக்கு உரியவெல்லாம் இருக்கான், ஊர் கிராமங்கள், அங்கே விவசாயம் நடந்துன்னு தான் இருக்குது. இன்னும் அவங்க எப்படி விட்டு போவாங்க? ஒன்று, ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு நிலமே கிடையாது. அவங்க மேலே தான் எனக்கு கரிசனமே, அவங்க மேலே தான் எனக்கு பாவமாக தெரியுது. ஏன்னா காலகாலமாக நிலத்தை உழுது வாழ்க்கையை வாழ்ந்த இந்த விவசாயி விட்டாச்சு. பக்கத்தில் லேண்டு இருக்கிற லேண்டை வாங்க முடியாது, வேல்யூ அதிகம்னு. அவங்க வேற எங்கேயா தான் விவசாயத்துக்காக போக வேண்டி வருது. அப்போ அவங்களுடைய ஊர் அடையாளத்தை இழந்து போகிறாங்க. அது வருத்தத்துக்குரியது. நீ யாரோட இடத்துல அங்கே இது பண்ணுவீங்க? ஒன்று, இப்போ முக்கியமானது ஏர்போர்ட்டுன்னு இருக்குன்னா அந்த ஏர்போர்ட்டு ஃபுல்லாக காம்பவுண்டட் ஆக போகுது. அது பக்கத்தில் தான் ரொம்ப ரசித்து ஒரு வீடு கட்டி போகிறானே எவனோ ஒருத்தன். இல்லை அங்கே கமர்ஷியல்ஸு என்ன கமர்ஷியல்ஸு? அப்புறம் எது அது பேர் ரியல் எஸ்டேட்ஸா? ஏன் இருக்கிறவன் எவனா வருவாங்க? இது எப்படிங்க அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும்? கடந்த 1 வருடத்துக்கு முன்னாக வரைக்கும் யாருமே இது பண்ணலை. அப்போனா சீல்டு அது. இது கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அறிவு கிடையாது, ஆட்சியை பற்றி தெரியாது, நிர்வாகத்தை பற்றி தெரியாது, சட்டத்தை பற்றி தெரியாது. எல்லா கூட்டமும் ஒன்றா போய் அங்கே ஒரே இடத்துல இருந்தால் என்ன தான் பண்ணுறது? 13 காடும் ஜோகராக வந்தால் ஆட்டம் அடிக்கவே முடியாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி கூத்துது. என்ன கூத்துன்னா, லேண்ட் எக்வெஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டா அந்த நோட்டிஃபிகேஷன் பீரியடுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடியே சீல்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களோட நிலத்தை விற்க முடியாது, நான் வாங்க முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் வந்து ஸ்டாப்பிங் பண்ணிடும், இது பண்ணிடுவாங்க. இல்லை அந்த சீல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஒட்டிங்க அந்த இடம், உங்களுக்கு இடமே அறிவிக்கலைங்க இன்னும். ஓ ஓகே, பரந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கு, எந்த ஏரியா எடுக்க போறேன்னு இன்னும் அறிவிக்கல. அது பேர் தான் நோட்டிஃபிகேஷன். அப்பதான் யாரோட இடங்கள் என்ன சர்வே நம்பர்னு பட்டா சிட்டா இடங்களோட டீட்டெயில் இருக்கு பாருங்க, ஏ ரிஜிஸ்டர்ல இன்னொரு இடம் இந்த சர்வே நம்பர் இவ்வளோ எக்ஸ்டென்ட்னு போட்டு அறிவிச்சு நியூஸ் பேப்பராக அறிவிப்பான். இந்த வில்லேஜ்னு அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்புக்கு முன் ஸ்டேஜே சொல்கிறேன் இது. ஓகே, அப்போ என் இடம் எடுக்க போகிறாங்க, உங்கள் இடம் எடுக்க போகிறாங்கன்னா யாருக்கு தெரியாது? கிராமம்னு தெரியும், இந்தந்த கிராமம்லாம் மாட்டுமாப்பான்னு தெரியும், ஒத்துக்கிறேன். ஸ்கீமே வராமல் போய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாரா? ஸ்கீம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுங்க, எப்போனா நிறுத்தப்படணும்னு போராட்டம் நடந்துங்குதுங்க. அங்கே யாராவது போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அரசும் வந்து கிடையாது, இங்கே தான் போடுவேன்னு என்றைக்குமே திமுக அரசு சொல்லவே இல்லை. அப்போ யாருமே போக மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா அங்கே வேல்யூ அதிகம் ஆகிடும். ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்கள் இடத்த அவங்க எடுத்து விட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. யாரு ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? விமான நிலைய விரிவாக்கம்னு இப்போ நிறைய இடங்கள்ல அது நடந்துட்டு தான் இருக்கு. எடுத்துட்டாங்கன்னா போயிடும். அதனால பயப்படுவாங்க. பூர்வீகமாக இருக்கிறவங்க வேல்யூ இருக்கு அப்படின்னா வரும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது சாத்தியம். அதான் எப்பவுமே ஏற்படுறது தான். நல்ல இடம் இருக்கும், நடுவில் ஒரு NH ஒரு ரோடு போச்சுன்னா சந்தோஷமாக இடம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த பக்கமும் போச்சு, இந்த பக்கம் இந்த நடுவில் போய்க்குது ரோடு. என்னோட 10 ஏக்கர் லேண்டில் ஒரு 3/4 ஏக்கர் போயிடுச்சு, 1 ஏக்கர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, சந்தோஷமாக கொடுத்துருவோம். ஏன்னா அந்த பக்கமும் எனக்கு கமர்ஷியல், இந்த பக்கம் எனக்கு கமர்ஷியல் நிற்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது யாருக்கு அதிர்ஷ்டம்னா, யாருக்கு இது வாய்ப்புனா, பூர்வீகமாக அங்கே இருந்தவங்கள யாருக்கு சாத்தியமோதுன்னு. ஒருத்தர் போய் புதுசாக வாங்கி அப்படின்லாம் சொல்ல முடியாது. வாங்கியும் வச்சுருந்துருக்கலாம், திடீர்னு லக்கு இருந்தால் அவர் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமே அவருக்கு போயிடும். மேப்பில் அதில் பாட்டு கட்டாச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல தெரியாது. இது வந்து ஒரு யதார்த்தமாக எதேச்சையாக நடக்கிற விஷயத்தில் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகலாம், நாட் எவ்ரிபடி. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கும்போது ஒரு GST ரோடு கனெக்டிவிட்டி இருந்தது. சென்னை வளர வளர GST ரோடு வந்து வளர்ந்தது.
இப்போ நம்முடைய மாவட்டம் வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஜிஎஸ்டி ரோடுங்கிற ஒரு கனெக்டிவிட்டி போயிருச்சு, அது செங்கல்பட்டு மாவட்டம் ஆயிருச்சு. இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு கனெக்டிவிட்டி சென்னையில இருந்து பெங்களூர் இருக்கக்கூடிய அந்த சாலை தான் ஒரு கனெக்டிவிட்டி. அதோடைய வளர்ச்சி ஸ்ரீபெரும்புத்தூர்லயே நின்றுருச்சு. அதுக்கு மேல ஒரு பெரிய வளர்ச்சி வந்து காஞ்சிபுரத்தை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு. ஒரு ஐடி காரிடாரோ மற்ற விஷயங்களோ வந்து தடைப்பட்டு நிக்குது. இல்லை, இதில் நான் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல் விஷயம் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை, அந்த சொருக்கு அந்த யாரெல்லாம் அதை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பொருந்தும். இனிமேல் சொன்னாலும் சரி, முன்னாடி சொன்னாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற வார்த்தையை சொல்லிடுங்க. அந்த ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலும் வளர்ச்சி பெற்றுவிட்டது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, அது உண்மைதான்றாங்க அப்படின்னா முதல்ல பார்த்து கலைஞர் இருக்கிற திசை பார்த்து நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவரால் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கிடச்சிது, இந்த செஸ் ஃபார்மேஷன் ஆச்சு. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு அப் டு சுங்காசத்திரம் வரைக்கும் வந்திருக்குன்னா அது கலைஞருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு முதல்ல நான் பதிவு பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு க்ரோத் இருந்தது போச்சுன்னாலும் அது இட்ஸ் நாட் அ இண்டஸ்ட்ரியல் க்ரோத், கமர்ஷியல், அது கமர்ஷியல் க்ரோத். அதுக்கான காரணங்கள் அதை சார்ந்து இருக்கிற இடங்கள் சென்னை, திருச்சி, அப்படி போயிடும். ஸோ நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது அப்படி பார்த்தாலும். கிட்டத்தட்ட செங்கல்பட்டு தான் அதாங்க, அது உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்குன்றதே கூட எதனாலன்னு கவனிங்க. செங்கல்பட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் ஃபார்மேஷன். அந்த ஜங்ஷன் ஃபார்மேஷனால தான் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸாக சொல்லக்கூடிய மகேந்திரா சிட்டிலாம் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அது ரிலேட்டடாக அங்கே வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியலுக்கோ இல்லை வேலைக்கு வரவங்களோ போகிறவங்களோன்ற அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே டெவலப் ஆச்சு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சென்னையிலேருந்து செங்கல்பட்டை கணக்கு எடுத்திங்கன்னா சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூரும் ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸ் வைஸ். ஸோ நீங்கள் சொன்ன செங்கல்பட்டு வரைக்கும்ன்றது ஸ்ரீபெரும்புத்தூரில் சுங்காசத்திரம் இல்லை, இன்றைக்கி சிங்காடிவாக்கத்தில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிருக்குன்னு போய் பாருங்கள். ஈவன் தோ இட்ஸ் நாட் ஏ கவர்மெண்ட் ஒரு எஸ்டேட் இல்லை, அது ப்ரைவேட் எஸ்டேட். அது அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டது. நான் கூட அதெல்லாம் வந்து முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கேன்னு கேட்டபோது தான் எனக்கு ஆர்வ கோளாறு, இப்படிலாம் இடம் இருக்கே அப்படின்னும் போது அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அரசு முன் வரனாலும் தனியாரோட இடம் அது, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் முடியும். நான் கேட்ட கோரிக்கை அவை குறிப்பிலே இருக்குது. எனக்கு வந்து ஐடி காரிடரை இங்கே யூஸ் பண்ணி காட்டுங்க, ஐடி ஒரு சின்ன பார்க்காக ஃபார்ம் பண்ணுங்க, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்கிங் ஏரியாவில் உருவாச்சுன்னா எங்களுக்கு டெவலப் ஆகுமே. அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சிட்டதில் நாங்கள் விசாரித்த போது என்ன சொன்னாங்க, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிக்கான சோர்ஸஸை விட அதிகமாக இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு தான் இது இந்த ஏரியாவே வந்துட்டுருக்குன்னு. இஃப் அட் ஆல் இங்கே ஏர்போர்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐடி தான் வருவான். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா எனக்கு ஏர்போர்ட்டை ஒட்டி எனக்கு அது போதுமானதுன்னு நினைக்கிறவன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியலுக்கும் அது தேவைப்படுது, ஏன்னா ஃபார் கார்கோ செக்ஷன்ஸ்க்கு. அதனால் ஆனால் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த கார்கோங்கிறது பை ட்ரெயினில் தான் வந்து துறைமுகத்துக்கு வந்து போகிறது, பை கண்டெய்னர் தான் போகுமே தவிர பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பை ஏரில் போகாது. பை ஏரில் வந்து இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டட் தான் போகும். கரெக்டாக சொன்னீங்க, லிமிட்டட் தான் போகும். அப்போ இங்கேக்கு ஏன் ஏர்போர்ட்டோடதுன்னா அந்த இந்த இன்வெஸ்டர்ஸோட திங்கிங், நாலேஜ் எக்கானமி, இது ஒரு இடம், இந்த இடத்துல இருந்தா உண்டுன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ எல்என்டியோட டேட்டா சென்டர்னு ஒன்று, அந்த நீர்வள்ளூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடம். சந்தவேலூருக்கும் நீர்வள்ளூர்லேருந்து அடுத்த ஒரு பிள்ளை சத்தத்துக்கு இடையில் இருக்குது. எல்என்டியோட கம்பெனிஸ் இங்கே நிறைய இருக்குது. அதில் ஒன்று டேட்டா சென்டர். அது வந்து 2018 அப்போ அக்ரிமெண்ட் போட்டது. அவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோன்றத. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல நூறு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அவங்க பல இடத்துல வச்சுருக்காங்க. இங்கேயே இதை சுற்றி ஒரு 6-7 கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒன்று, அதில் டேட்டா சென்டர்ன்ற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு அவங்க வந்து நம்மளோட டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தபோது தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க ஆல்மோஸ்ட் தே கம்ப்ளீட்டட் இட். அது கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம எங்கள் சிஎம் தான் அன்றைக்கி திறந்திருப்பார். அது சில சூழல்கள் அவங்களுக்கும் கம்ப்ளீஷன் டைம் ஆர் டெஸ்டிங் டைம், அந்த கமிஷனிங் டைமிங்லாம் ஒரு டைம் எடுத்துருக்கோம். அதை டப்புக்குன்னு சொல்லிட்டாங்க.
இவங்க கொண்டு வந்தது. ஆமாங்க, 16,000 கோடியோ என்னவோ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டேன், நான் டேட்டா சென்டர் கொண்டு வந்துட்டோன்றாங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குறது இட்லி தோசை கூட 2 நாள் தேவைன்றான். அந்த டேட்டா சென்டருக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்குன்னு அவனை போய் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், எல்என்டி கம்பெனிக்கு அது என்ன தேவையில்லை, இதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன், இதை உட்காந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், இது இன்னும் இந்த வந்து 50 நாள் 60 நாளில் இது வந்து சேர்ந்துடுமா அது. அப்போ இந்த மாதிரி சீப்பரான ஒரு பாலிடிக்ஸுக்கு வரக்கூடாது. ஸோ லெட் இட் பி. ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இருக்குல்ல, அது ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவா சத்திரமும் கடந்துச்சு. சுங்குவா சத்திரம் பெரிய செஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும், டெல்லு அங்கே தான் வந்து ஃபாக்ஸ்கானோடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்தது. ஆப்பிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆப்பிள் இண்டஸ்ட்ரியோட ஒரு போர்ஷன் வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ஒட்டி வந்தாச்சு, மதர்சன் போர்டுன்னு. அது வரைக்குமே வந்துடுச்சு. மதர்சன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வரைக்கும் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இஸ் தேர், அது நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு அரசோடைய மாறுதல் நடக்கும்போது அச்சப்படுவாங்க, இப்போ போகலாமா வேணாவா, இந்த கவர்மெண்ட்டோட மூவ் எப்படி இருக்குது, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற பாலிசி டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும், இவங்க இண்டஸ்ட்ரியல்ஸுக்கான சப்போர்ட்டிங் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் தே வில் நாட் கம் இன். அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்கப். ஆனால் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இப்போ முடிக்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். யூனியன் கவர்மெண்ட்டில் தயாநிதி மாறன் அவர்களும் வில்சன் அவர்களும் எம்பிஸ் வந்து ஒருத்தர் லோக்சபாவில் ஒருத்தர் ராஜ்யசபாவில் கேட்ட கொஷினில் ஏர்போர்ட்டு பற்றி மாற்றுவதோ இல்லை இது வேண்டாம் என்பதற்கோ தமிழ்நாடு அரசு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நோ சச் கம்யூனிகேஷன். அப்போ இதுவும் ஒரு பித்தலாட்டம் முறை. வேணான்னா வேணாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் எங்கள் தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நாங்கள் விவசாயிகளுக்காக முதல் களத்தில் இறங்கி போராடியவர். எதுக்குடாது, எதுக்கு அது யாருக்குன்னா தெரியுமா? நீ எங்கே நின்று போகிறான்ன, பரந்தூரில் நின்று போகிறான்னு. பரந்தூருக்கு வா, இப்போ எவ்வளோ பேர் லேண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ போராடின பிறகு கொடுத்துட்டு போயிடறாங்க. இல்லை, அங்கே ஆக்சுவலி அவங்க பிளானே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அங்கே ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறோம், அங்கே ஒரு புது சிப்காட் கொண்டு வரதை பற்றி அரசு கன்சிடர் பண்ணுதுங்கிற ஒரு செய்தியும் வருது. விஜயோடைய போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை வந்து வெளியேற்றக்கூடாதான் இருந்தது. அவங்க அதை வச்சு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சிப்காட் கொண்டு வரும்போது மக்கள் வெளியேற்றப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பக்கத்தில் ஆந்திர பிரதேஷ் இருக்குது, ஆந்திர பிரதேசத்துக்கு உதவுறதுக்காகவே நிறைய பேர் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ கர்நாடகாவுக்கு உதவுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர். அவர் தான் இப்போ டெல்லி பிரதிநிதியாக, தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி. ஆனால் அவர் கர்நாடகக்காரர். அவருக்கு வேண்டிய விஷ்ணு ரெட்டி பிலாங்ஸ் டு ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திராவுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கார், அதுவும் விஜயோடு இருப்பார். ஸோ இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வந்து கர்நாடகா ஆந்திர மாநிலங்களுக்கான தொழில் வளர்ச்சிக்கு தான் உதவுதே தவிர தமிழ்நாட்டுக்கு உதவாது. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சராக இல்லை. இந்த கவர்மெண்ட் ஒரு 100 நாளை கம்ப்ளீட் பண்ண போகுது. 100 நாளுக்கு எத்தனை மார்க் கொடுக்குறீங்க, என்ன சதவீதத்துக்கு கொடுக்குறீங்க? முன்ன ஒரு முறை கேட்டிருந்தீங்க, அப்போ 0ன்னு. இப்போ இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் பார்த்த பிறகு மைனஸில் மார்க் கொடுக்கறது வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். எதனாலங்க சார்? சட்டமன்ற மரபுகளையும் விதிமுறைகளையும் மதிப்பதோ பின்பற்றுவதோ எதுவுமே இல்லாத ஒன்றாக இந்த அரசு இருக்கிறது. வழங்கிய பட்ஜெட்டில் எதுவுமே அவங்களோட யுனிக் தன்மை, ஒரு தனித்துவத்தன்மையோ அல்லது தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய திட்டங்களோ அதில் காண முடியவில்லை. விஜய் அவர் வந்து எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கார். தமிழ்நாடு கடனே இல்லாமல், ஆனால் கடனே வாங்காமல் ஆட்சி நடத்தவும் திட்டமிடுவார். அப்போ கண்டிப்பாக எல்லா திட்டத்தையும் திமுக கடன் வாங்காமல் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? உலகத்தில் அப்படி எந்த கவர்மெண்ட்டுமே இல்லையே. ஆனால் விஜய் அரசு இருக்குமே, அவர் சொல்லியிருக்காருல்ல. அவர் சொன்னாரோ இல்லையோ, அவரை சுற்றி இருக்கவங்களாம் அதை சொல்லியிருக்காங்களே. இல்லை, நீங்கள் கடன் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாளுக்குள்ள ஒரு 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி. அது பரவாயில்ல, பட்ஜெட்டில் டெபிசிட் எவ்வளோ? 55,000 கோடி சொல்லியிருக்காங்க. அந்த 55,000 கோடி சொல்லிட்டு
அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்தை பற்றி இதில் எதுவுமே இல்லையேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 11,300 கோடி தேவைப்படுகிறது, அதை பற்றி வந்து கடந்த ஆட்சி ஒன்றிய அரசுக்கிட்டம் இருந்து எங்களுக்கு ஒப்புதல் வரணும், அது வந்தால் தான் அதை பற்றி பண்ணிட்டாங்க. நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை ரிவைஸ்டு பட்ஜெட் இது, நாங்கள் இன்ட்ரீம் கொடுத்தோம், அதுலேயே அது குறிப்பிட 11,300 கோடி சேர்த்து தான் 48,000 கோடின்னு சொல்லியிருந்தோம். அதை சேர்த்தே நீங்கள் கொடுத்துருக்க டிஃபிசிட் படி பார்த்தா 7,500 கோடி. அந்த 11,300 விட்டுட்டுக்கிறீங்க. அந்த 11,300 இந்த 7,500 ஆடடாக சேர்த்தியா போட்டால் அதுவே ஒரு 19,000 கோடி. அப்போனா 50,000 கோடி நீ டிஃபிசிட்னு இருக்கீங்க, ரெவன்யூ டிஃபிசிட் பற்றாக்குறை. இந்த 19,500 சேர்த்துக்கணுமே, அதில் ஒரு 20,000 வச்சுங்களேன். அப்போ பற்றாக்குறை 75,000 கோடி வச்சுட்டு இருக்கீங்க. வருவாயை உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க அரசுடைய. அதுதான் அதுக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்குன்னு நான் கேட்டார் அண்ணன் தங்கந்தரசு, மிக தெளிவாக கேட்டார். 15,000 கோடியை நான் வந்து உயர்த்த போகிறேன்னு சொன்ன பரவாயில்ல, உயர்த்திட்டேன்ற மாதிரியே அறிவிச்சு விட்டார். அப்புறமா தான் எதெல்லாம் வரும்ன்ட்டார். டாஸ்மார்க் சொன்னார். டாஸ்மார்க்கில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவார்? விலையை ஏற்ற பொறுத்து, டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் இல்ல வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன். ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம், கமர்ஷியல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை மறந்துவிட்டு திரும்ப ஒயின் ஷாப் பக்கம் வந்து பேசியிருந்தீங்களே. இப்போ ஒயின் ஷாப் பக்கமும் வரேன் நான். நாங்கள் ஆட்சி புரிஞ்ச போது 48,500 கோடி அதிலேருந்து வரப்போகுது ரெவென்யூன்னு சொன்னால், இவர் ஏதோ கடையெல்லாம் மூட்டன்னு இப்போ 50,000 கோடி வருவோன்னு எப்படி சொல்லியிருக்காரு? இல்லைங்க சார், இப்போ கடையை மூணுனா வியாபாரம் குறைக்கணுமா வேணாவா? அது மக்கள் கன்சப்ஷனை கம்மி பண்ணுற மாதிரி தெரியலைங்களே சார். இல்லைங்க, அவர் சொன்னது அப்படி தானே. இப்போ நீங்கள் கடையை மூடுறன்னா எதுக்கு மூடுறதா இருக்கணும் சார்? இந்த கடை மூடனா இன்னொரு கடையில் அக்சஸ் இல்லாமையே போயிடும். எனக்கு தெரியுதுங்க, உங்களுக்கு தெரியுதுங்க. அண்ணன் சொன்னது என்ன சொன்னார்? கடையை மூட போகிறேன்னா எதுக்கு மூட போகிறாரு? அப்போ என் கேள்வி அதான். வருவாயை டாஸ்மார்க் மூலமா வரக்கூடிய வருவாயை கம்மி பண்ணும். அது மாதிரி சொல்லாதீங்க. நீங்கள் அப்படி சொன்னால் மதுவில்லா தமிழகத்தை அதை சொல்லுங்க. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். அப்போ மதுவோட விற்பனையை குறைக்க போகிறோம். எப்படி முடியும்? கடையை மூணுனா குறைஞ்சிடும். கரெக்டான லாஜிக் என்னை பொறுத்தவரை. ஆனால் அவரோட எஸ்டிமேஷனில் என்ன வருதுன்னா, அவருடைய பட்ஜெட்டோட எஸ்டிமேஷனில் 40,000 கோடியாக இருந்தது 50,000 கோடியாக மாறுன்றாரு. எப்படின்ற அப்போ அதிக விற்பனை ஆகும்னு எதிர்பார்க்குறாரு. எந்த அடிப்படையில் எதிர்பார்த்தாரு? கடையை மூணு பிறகு எப்படி எதிர்பார்க்குறாரு? இந்த சந்தேகம் எனக்கு வருமா வராதா? உங்களை மாதிரி இல்லைங்க, நீங்கள் நிறைய ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் செய்தி உங்களோட அறிவு வேறு. நான் சாதாரண ஆள், எம்எல்ஏ வந்திருக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ தான் என் பார்வை. 40,000 இருந்தது, 40,000 கோடி வருவாய் வந்ததுக்கும் அதில் இப்போ 700 கடையை மூட்டேன்னு சொல்லிடுறோம். அது மூணாங்களா மூடலையான்னு எனக்கு தெரியாது. கணக்கு விட்டுக்கிறோம். கொடுத்தா வியாபாரம் குறைஞ்சி 40,000 40,000 கோடி ஆகணும். அது ஆனால் 50,000 கோடி ஆகும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போனா அங்கே என்ன நடக்க போகுது? வியாபாரம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று விலையை ஏற்ற போகிறோன்னு அர்த்தம் ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று வால்யூம் ஜாஸ்தி ஆகணும், இல்லை ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எங்கள் அண்ணன் பண்ண போகிறார், வருவாய் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கனிம வளங்களை கட் பண்ணிட்டாங்க. அப்போ குறைச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ வருவாய் எங்கேருந்து வரும்? கனிம வளங்கள் பற்றி முறையாக செய்யக்கூடியது தான் நம்ம சொல்லியிருக்கு. இதை பார்த்து அங்கே அமித்ஷா என்னான்ட்டார், கனிம வளங்கள் சம்மந்தமாக இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன்டா தலையிறீங்கன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காரு. இது இன்னும் தெரியாமல் இங்கே உட்காந்துன்னு வராத டீலிமிட்டேஷனுக்கு ஒரு எம்பிஸ் மீட்டிங் போட்டு இருந்தார் அறிவாளி. திமுக எம்பிக்களை தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரா விஜய்? ஒரு மண்ணும் கிடையாது. திமுக அதிமுக மட்டும் போச்சேன்னா அதிமுக உடச்சுங்கிறாங்க அவங்க எம்பிஸே போல. திமுக கிட்டலாம் நெருங்க முடியாது, அவரால் சுட்டு அரிக்கும். அது வேறு விஷயம், அவருக்கு அது தெரியும். அப்படி ஒரு ஃபூலிஷ் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இல்ல இது வந்து ஒரு இடியாட்டிக் ஐடியாஸ். இது வந்து விஜய் I'm damnly saying this. It is an idiotic idea. தேதி குறிச்சிட்டீங்களா? எப்போ என்டிஏல ஜாயின் பண்ண போறீங்க? எனக்கு புரியல. என்டிஏல யாரு? பிஜேபி. என்டிஏ கூட்டணியில எப்போ திமுக இணைய போகுது? தேதி குறிச்சிட்டீங்களா?
தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக. எல்லா நிலையிலும் இதை உறுதியாக நின்று அரசியல் ரீதியில், கருத்தியல் ரீதியில் எல்லா நிலையிலும் நின்று போராடிட்டு இருக்க இயக்கமாக திமுக இருக்கு. இந்த மாதிரி உள்ள ஒரு அரசியல் கட்சியிடம் யாரோடு யார் கூட்டணி சேர்வது என்று கேட்பதை விட தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி மட்டும்தான் திமுக என்றைக்கும் பேசும். இல்லை, இது ஒரு உரிமைக்கான பிரச்சனை அப்படின்னு தான் தாவேகா குற்றம் சாட்டுறாங்க. காரணம், கனிமொழி அவர்கள் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லா நடத்தின டீ பார்ட்டி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அதுவே வந்து கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு நிர்மல்குமார் பேசியிருக்காரு. ஆமாம், இப்போ காங்கிரஸ் கலந்துக்கிறாங்களா இல்லையா? இந்த கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த டீ பார்ட்டி மீட்டிங்கை வந்து காங்கிரஸ் கலந்துட்டு இருக்காங்க. அதுதான் கேட்குறேன், பொதுவாக கலந்துக்கணும்னா இல்லையா? இதுக்கு முன்னாடி கலந்துட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் வந்து இவங்களோட என்டிஏல கூட்டணியில் இருந்தது. அப்படியா எடுத்துக்கலாமா? நான் என்ன கேட்குறேன், இப்பயும் அதான் வந்தே மாதத்தை பாடிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை பின்னாடி 3வது தள்ளி இருக்காரு. அவருக்கு ஒரு கண்டனம் கிடையாது, ஒரு எதிர்ப்பு கிடையாது. சரி, இன்னொரு காவிரி இஷ்யூவில் எதுவுமே சொல்லலை. அவர் பிரதமரை பற்றி கண்டிக்கலை. எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு பாஸ் ஆகலைன்னா அப்போ அதை கூட தீர்மானமாக கொண்டு வந்திருப்பாருன்றது சந்தேகம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள், தலைவர் அவருடைய வழிகாட்டுதலோடு அங்கே ஆல் இண்டியா லெவலில் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் அங்கே கேட்டு, அதில் பல திமுகவினுடைய பல்வேறு உறுப்பினர்கள், அதில் தலைமை அளவில் இருக்கிற உங்கள் கடுமையான எதிர்ப்பு, எல்லாரும் வைத்த பல்வேறு கட்சிகள் எதிர்த்து விளைவாக ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஜேபிசிக்கு வந்திருக்கு. இல்லை, விஜய் வந்து அவர் பிறப்பிலேயே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு தெரியாத வழி உங்களுக்கு தெரிஞ்சிட போதா? ஒருத்தர் அங்கே பிறந்ததுனாலே அது எல்லாமே தெரிஞ்சிடணும்னு எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு மரி வில்சன் மாதிரி ஐம் அ பார்ன் கிறிஸ்டியன் சொன்னார். அது மாதிரி யார் ஒரு மனுஷனும் பிறப்பு மட்டும்தான் உரிமை, இந்த மதத்துக்கு சொந்தம் அப்படின்றது கிடையாது. ஒரு இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம எல்லாரும் மதத்துக்கு சொந்தம்னு சொன்ன பெரிய அறிவாளி இங்கே அமைச்சர். அவருக்கு ஒரு தலைமை அமைச்சராக இருக்கிறவர் தான் விஜய். நீங்கள் அவருக்கு வந்து வழி தெரியுமா வழி தெரியாதான்னு கேட்குறீங்க. அவருக்கு கிறிஸ்டியானிட்டி பற்றியோ முஸ்லீம்ஸை பற்றியோ சிறுபான்மையினருக்கு ஏற்படுற பிரச்சனை அத்தனையும் தெரியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தெரியவே தானே சார் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டது அதுக்காகலாம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டது அதுக்காகலாம் கிடையாதுன்றேன். அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது தான் இங்கே இஷ்யூ. மக்கள் அதுக்காக போட்டிருந்தாங்கன்னா சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் இப்போ போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு கணிசமான பங்கு அங்கே போயிருக்கு. நான் கேட்குற கேள்வி, சிறுபான்மை மக்கள் மட்டும் போட்டு அவங்களோட பெர்சன்டேஜே நீங்கள் குறைவுன்ட்டீங்க, அப்போ அவங்க மட்டும் போட்டு வெற்றி பெற்றாரு. அனைத்து தரப்பு மக்களுடைய ஓட்டு அதான் வர முடியும். அதான் இயல்பு, அதான் அரசியல், அதான் இந்தியாவோட இருக்கிற கட்டமைப்பு. ஆனால் அதனால் மதத்தை வைத்து ஒரு அரசியலை காட்டுறவரை நம்பவே கூடாது. இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஃபேசிசம். பிஜேபிக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் போராட்டத்தினுடைய விளைவு என்ன? இல்லை, இதை சட்டமன்றத்தில் வலுவா திமுக வைக்கலையே. அவர் வந்து ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசும்போது சோசியல் மீடியாவில் எழுப்பப்பட்ட கேள்விகளை தான். இதுவே ஒருத்தர் நான் வந்து ஒரு பான் இந்து அப்படின்னு அந்த இடத்துல பேசியிருக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் எழுந்திருக்குமோ அந்த அளவுக்குல 0.1% கூட நான் பான் கிறிஸ்டியன் மதத்தை முன்னிலைப்படுத்தினேன் அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்பலை. இது ஒரு சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட்டுக்கான ஒரு போக்காக தான் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது. இல்லை, இப்படி எடுத்துங்க, சிறுபான்மையினரை வந்துட்டு பொதுவாகவே தாக்குதல் உள்ளாகப்படுகிற ஒரு சூழல் இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கு. இந்தியா முழுக்க இருக்குது. ஒரு சிறுபான்மைன்னு சொன்னாலே அவங்கள தாக்குதல், சட்டங்கள் வாயிலா, நடைமுறை வாயிலா, பொது இடத்துல இப்படி எல்லாமே நடந்துட்டுருக்குது பிஜேபியோடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்படின்றது தொடர்ந்து நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம். அது எல்லா இடத்துலையும் விட தமிழ்நாட்டில் தான் அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் இருக்கிறதுன்றத திமுக மிக வலிமையாக காப்பாற்றி வந்திருக்கிறது. பிற கட்சிகள் அதை சார்ந்து இருந்திருக்கலாம், நான் அதுக்குள்ளே வரல. நான் பெரும்பான்மை கட்சியை வச்சு தான் நான் பேச முடியும். சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டுலாம் நான் எல்லாரும் நிலையான்னு சொல்கிறத விட எல்லா நிலையிலும் திமுக அதை வலிமையாக இருந்திருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன்.
அப்படி இருக்கும் பொழுது சட்டப்பேரவைக்குள் ஒருவர் தன்னுடைய நிலைப்பாட்டை பேசுவது தவறான ஒரு அணுகுமுறை என்பதை உணர்த்த வேண்டிய சபாநாயகர் உணர்த்தாமல் இருந்திருக்கிறார். இல்ல அத சபாநாயகருக்கு உணர்த்த வேண்டிய கடமை. நான் சொல்றேன் கேளுங்க, சபாநாயகர் உணர்த்தவில்லை. இங்க என்ன பார்வை அப்படின்னா லைவ்ல போயிட்டு இருக்கு. லைவ்ல போயிட்டு இருக்கும்போது அவர் தவறான பதிவுகளை பண்றாரு. அவரை கேட்ட கேள்வி என்ன? ராஜேந்திரனோட ஸ்பீச் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப பண்பா பணிவா ரொம்ப மரியாதையோட வந்து அவருடைய ஒரு எதிர்பார்ப்பை வந்து நீங்க பூர்த்தி செய்யணும்னு கோரிக்கை விடுறாரு. என்னன்னு சொல்ல நீங்க கூட வந்து தமிழ்நாட்டுல மக்களையே குழப்பற மாதிரி இல்ல, அவர் என்னவோ இவர்கிட்ட வந்து நிதியை கேட்ட மாதிரியே பேசுறீங்களா? இல்ல அவர் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் தமிழ்லயே சொல்லலாம், எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி நல்ல தமிழ்ல பேசுங்க, ஆங்கிலம் கலக்காம நல்ல தமிழ்ல பேசுங்க, யதார்த்தமான மொழியினுடைய. இன்னும் தெளிவுபடுத்த நான் விரும்புறேன், அவருடைய உரைக்காக அது பேசப்படல, அவரோட தனிப்பட்ட உரைக்காக அதை சொல்லவே இல்லை. அவர் பட்ஜெட் ஸ்பீச் தான். ஆமா, பட்ஜெட் என்பது நிதிநிலை அறிக்கை என்பது முன் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. அது அப்பொழுதே பேசுகிற இயல்பு தமிழ் அல்ல. நான் இயல்பாக இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சொல்லை நான் கடந்து போவேன், ஒரு சொல்லை விட்டுருவேன், ஒரு சொல்ல உச்சரிப்பில் மாறிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக பேசிக்கிற வழக்கம் அப்படின்னு. ஆனால் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்பது முன் தயாரிக்கப்பட்டு மிக தெளிவாக எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருக்குது. அதை பார்த்து படிக்கணும், அவ்வளோதான். பார்த்து தான் படிக்கணும், பார்த்து படிக்கணும் இல்லை, பார்த்து மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா அது ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச், அவ்வளோதான். இதை வந்துட்டு எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, நானாக படிச்சுப்பேன், நானே சொல்லிப்பேன்னு கிடையாது. நீ பதில் உரையில் வேணால் கூட விளக்கம் கொடுப்பதற்கு இயல்பில் எடுத்துக்கலாம். அதை மட்டும் நிதிநிலை அறிக்கையை மட்டும் அப்படியே தான் படிக்கணுன்றது ஒரு விதிமுறை. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அதை படிக்கும் பொழுது சொற்கள் எல்லாம் அவர் உச்சரிப்பில் மிக மோசமாக இருந்ததுன்றதை அவர் பார்த்தார். இது எல்லாரும் பார்த்தாங்க, தமிழ்நாட்டு மக்களே பார்த்தாங்க, விந்தையாக பார்த்தாங்க, வேடிக்கையாக பார்த்தாங்க, வேதனையோடு பார்த்தாங்க, சிரித்து பார்த்தாங்க, கிண்டல் அடித்து பார்த்தாங்க, கோவப்பட்டு பார்த்தாங்க, பொங்கி எடுத்து பார்த்தாங்க. எல்லா வகையும் நடந்திருக்கு. இது ஒன்றும் ஒரு வார்த்தையில் அடைக்கிறாருங்க. ராஜேந்திரன் அவர் பேசும்போது சொல்கிறாரு, தமிழில் உச்சரிப்பை நன்றாக பண்ணுங்க, நிதிநிலை அறிக்கைன்றது தயாரிக்கப்பட்ட உரை, அதை பார்த்து படிக்கும் பொழுது நீங்கள் வந்து சொல் மாறாமல் பேசினா போதும், சொல்லோடைய அர்த்தம் மாறாமல்ன்றதை விட உச்சரிப்பு மாறாமல் அவர் ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறார், நல்லா இருக்குமே அப்படின்றாரு. அது கூட உத்தரவாகவோ கோபமாகவோ கிண்டலாவோ கேலியாவோ பேசல. ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ தமிழில் பேசுவதற்கு தடுமாற்றம் இருக்கிறது அப்படின்னா அதை குற்றமாக்கலை. அவர் என்ன பேசணும், நான் வளர்ந்த விதம் இப்படி வளர்ந்துட்டேன் என்ன அறியாமல். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒரு எம்எல்ஏ மினிஸ்டராக இருந்தார் அதிமுக ஆட்சியில், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஆமாம், ஓசூரோட சேர்ந்தவர். அவர் வந்து பேசவே தெரியாது சுத்தமாக தமிழில். அதே மாதிரி நீலோஃபர் கஃபீல் இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ததக்கா புதுக்கானவங்க. இவர் வந்து இன்னும் சுத்தம், இவருக்கு சுத்தமாக வராது. அவர் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார், அவரும் பாலகிருஷ்ணனும். அவர் அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விடுங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, யாரும் கேலி கூத்துக்காக இல்லை. இது அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து யூஎஸில் பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர், படித்தது, அங்கேயே ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் பேங்கருக்கான அட்வைசராக இருந்தார், பெரிய அளவில் அவர் இருந்தவர். ஃபஸ்ட் டைம் 16 எனக்கு முன்னாள் பட்ஜெட்டில் அவர் தான் பேசினார். அடுத்த நாள் நான் பேசுகிறேன், 25 அவர் பேசினா, 26 நான் பேசுகிறேன், நல்ல ஞாபகம் இருக்குது. 25 அவர் பேசும்போது முதல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அப்புறம் வந்து கலைஞர், பெரியார், அண்ணா, கலைஞர், அப்புறம் வந்து அவங்க தாத்தா, அவங்க அப்பா பற்றிலாம் குறிப்பிட்டு நன்றி சொல்லி, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய தலைவருக்கு நன்றிலாம் சொல்லிவிட்டு பேரவைத் தலைவர் பார்த்து கேட்குறேன், நான் வெளிநாட்டிலே படித்து வளர்ந்தவன், தமிழ் எனக்கு அதிகமாக வரும், இவ்வளோ பெரிய முக்கியமான உரையை நான் பேசுவதற்கு ஆங்கிலத்தில் பேசுவது அனுமதி தருங்கன்னு சொல்லி கேட்டு ஆங்கிலத்தில் தான் பேசினார். அதை யாருமே கேள்வி கேள. ஏன்னா அவர் அனுமதி கேட்டு தனக்குள்ள பிரச்சனையை சொல்லிவிட்டு, நான் இந்த சம்மந்தமாக கருத்தியலை ரொம்ப வலிமையாக சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி ஆட்சியை பெரிய விமர்சிப்பதை விட தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பற்றியும் நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கணுன்றதை பற்றியும் நிதிநிலையை எப்படி சீரமைக்கணுன்றதை பற்றி அவ்வளோ அற்புதமான உரையை கொடுத்துருக்காரு. இன்னும் ஆவணமாக இருக்குது, ஆங்கிலத்தில் தான் இருக்குது.
அவரை யாருன்னா கிண்டல் பண்ணாங்களா? அதிமுக அப்படி ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணலையே. திமுக ஒன்று யாருமே மற்ற உறுப்பினர் சில பேர் என்னங்க இப்படி இருந்தது எங்களுக்கு புரியல, ஆனால் அவரோட இங்கிலீஷ் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு கூட சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் அடுத்த ஆண்டு பேசும்போது தமிழில் பேசுகிறார். அப்படியே இருந்து அடுத்து 2021 அவரே நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிச்சிருக்கார். நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படிலாம் நடந்திருக்கு. எந்த இடத்துலையும் மொழி சார்ந்த விஷயத்தில் நான்லாம் யூஎஸ் ரிட்டன் தெரியுமா? ஏன் இங்கிலீஷுக்கெல்லாம் இங்கே யாருன்னா இருக்காங்களா? என்ன பெருசாக தமிழ்ன்றீங்க, நான் இப்படி தான் பேசுவேன்னு சொன்னார். இல்லை, பண்போடு பதில் அளிக்கணும், அதை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாத அளவுக்கு நடந்துக்கணும், தனக்குள்ள குறைபாடுகளை வெளிப்படைத்தன்மையோடு அதை ஒப்புக்கொள்ளணும். இந்த மாதிரி சில பண்புகள் வேணும் நமக்கு. அப்போ தான் அரசியலில் இருக்கிறது அர்த்தம் இருக்குது. எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணுறதுன்றது வேறு. ஒருத்தர் அப்படியே கேட்டார்னாலும் அப்படி தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் எம் பார்ன் கிறிஸ்டியன் சொல்கிறது தவறான அணுகுமுறை. அது ஏன் விமர்சிக்கவில்லை திமுக என்று கேட்பதில் இவர் ஒருத்தருக்காக ஒரு ஒட்டுமொத்த மதத்தையும் சேர்த்து விமர்சித்ததாகத்தான் இங்கே சித்தரிப்பீர்கள். இவர் ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மதத்தை பற்றி விமர்சித்ததாக தான் திமுகவை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி தாவேகா கட்சியில் இருக்கிறது. அவருடைய உதாசீனத்தன்மை, அடாவடித்தன்மை, அவர் எனக்கு அதெல்லாம் எல்லாமே திமுக டைஜஸ்ட் பண்ணிக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்ல வந்த வார்த்தை, நான் இது தமிழ் ஒன்றும் எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்றார். நான் அன்பு வழியில் வளர்ந்தவன், எனக்கு கிறிஸ்துவத்தில் எவ்வளோ போதிச்சிருக்கு தெரியுமா, நான் படிச்சிருந்தேன். பைபிளை மட்டும் ஒருத்தர் ஒழுங்காக தமிழில் பைபிளை முழுக்க படிச்சிருந்தா அவரை விட தமிழறிஞர் யாரும் இருக்க முடியாது. எனக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லட்டுங்களா? ஒஸ்ட்டு தமிழ் பேசுவாங்க. தமிழ் உச்சரிப்பே நல்லாவே இருந்திருக்காது. ஸ்கூல் டைம்ல என்னோட படித்த நண்பர்களை பார்த்துருக்கேன் சில பேர். அவன் பிறகு பைபிள் கிளாஸ் போயிட்டு போதகரெல்லாம் மாறி அவங்க பேசுகிற அந்த உச்சரிப்பு கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. இதே ஊரில் இருக்கிறாங்க, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற சில நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் எனக்கு தெரியும். அவங்களோட உச்சரிப்புலாம் அப்படி இருக்கும். இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் பார்த்துருக்கோம். தமிழே கனாமனான்னு பேசின அந்த நண்பன் இப்படி பேசுறத. ஏன்னா பைபிள் அப்படிப்பட்ட தூய தமிழை கொடுக்குது. தமிழ் வளர்த்தவங்க வீரமா முனிவராக இருக்கட்டும், போப்பாக இருக்கட்டும், கால்டுவெல்லாக இருக்கட்டும், இவங்களாம் தமிழுக்கே அர்ப்பணித்தவங்க. மதத்துக்காக வந்தவங்க இல்லை, ஆய்வுகளுக்காக வந்தவங்க, ஏதோ ஒன்றுத்துக்கு வந்தவங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு தமிழுக்காக வாழ்ந்துகிட்டே போயிட்டாங்க. அடையாளமாக இருந்துங்கிறாங்க. இன்னும் அப்படி பீச்சு பக்கமாக போய் வர சொல்லுங்கள் அவங்களெல்லாம். பீச்சில் ஒரு 10 சிலை வச்சார் சியூ. அப்படி போகும்போது ஒவ்வொரு சிலைக்கடியும் அவங்களோட ஹிஸ்ட்ரியும் வச்சுருக்காரு கலைஞர். அதை போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க எல்லாம் இப்பயும் படிக்க மாட்டாங்கன்னு ஸ்கேனர் வச்சுருக்காரு. ஸ்கேன் பண்ணியாவது அப்புறமா வீட்டில் போய் படிக்க சொல்லுங்கள். நீட்டை நீங்கள் தான் நாடாளுமன்றத்தை அமல்படுத்தி சட்டமாக பாஸ் பண்ண காரணமாக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்களே நீட்டை எதிர்க்கலாமா? ஆதவர்ஜனாவுக்கு தொடர்ந்து அறிவுபூர்வமாக இல்லை, வளர்ந்த அளவு அறிவு வரல அப்படின்னு சார். இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. திமுகவுடைய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் நீட் மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ காந்தி செல்வன் ஒரு பில்லை, நீட் தொடர்பான எந்த பில்லையும் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணல. காந்தி செல்வன் இல்லைங்க, குலாம் நபி ஆசாத் உள்படங்க மோசடி நடந்ததுக்கு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் வாய்ப்பு ஊற்றிட்டு இருந்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் வந்தால் அவனை தூக்கின்னு போயிட்டு வெளில போடுறாங்க. ரோட்லெல்லாம் போராட்டம் நடத்தலாமான்னு கேட்குறாங்க. முன்னாடி முன்ன பண்ண போராட்டம் நடத்தியிருந்தா தெரியுமான்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் பதிவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருந்தால் தோணுது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் முடிச்சவர், அவர் பேசிக்காகவே எம்பிபிஎஸ் முடிச்சவர். தலைவன் சொல்கிறார், கன்கரன் லிஸ்ட்லேருந்து ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணுமா கல்வித்துறை. இதுக்கு ஒரே தீர்வு, ஒரு ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்னு ஒன்று சொன்னார். இந்த ஸ்பெஷல் கன்கரன் லிஸ்ட்டை யார் உருவாக்கணும்? மத்திய அரசு உருவாக்கணும். அது போகாத ஊருக்கு வழி தேடுது அந்த கவர்மெண்ட். வழியே இல்லை.
போகாத வழிக்கு ஊருக்கு வழி தர்றதில்ல. அப்படி ஒரு ஊரே இல்லை. அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. திமுக அரசுக்கு எதிரான சூழல். ஆனால் அதிமுக ரொம்ப வேண்டிய சூழல். இன்னி வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க அதிமுக ஒரு முறை கூட ராஜீவ் காந்தி கிட்ட கல்வித்துறையை தவறாக அந்த சூழல் எடுத்துட்டு போயிட்டீங்க, மாநில பட்டியலில் கூட கேட்கவே இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த புள்ள காங்கிரஸுங்க, இளைய புள்ள பிஜேபிங்க. போன முறை வரைக்கும் இந்தியா கூட்டாட்சி சரியில்லை அப்படின்னு ராகுல் காந்தியை பேசுகிறார். அதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஹேப்பன்.